பார்ட் 2 ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரி கட்டை. இப்போ வந்து ப்ளே கொடுக்குறோம். இந்த காப்பியோட கிரியேட்டிவ் வேர்ட் போகும். அது வந்து என்ன ஆக போதோ பிளாக்கி பாக்ஸ் லோடிங் ஆகிட்டு இப்போ சொன்ன கிரியேட்டிவ் ஃபஸ்ட் டைம் சொல்லலை அப்படிங்களா? அழகாக கட்டியிருக்கேன். இது காட்ட போகிறேன். அவுட் இது வந்து அவுட்டு பார்த்தாலே கொஞ்சம் கேவலமாக இருக்கும். இப்படி ஒன்றுமா கொண்டாலும் சாக முடியுதா? இப்படி அழகாக இருக்குல்ல. மேலே காட்டா இது ஒன்று போட்டேன். ஹெல்த் தெரியும். இப்போ வந்து திருப்பி வெளியில் போய் திருப்பி கண்டக்கள் திருப்பிட்டு போகணும். திருப்பி ஃபஸ்ட்லேருந்து விளையாடணும். சரி வந்து பார்ட் 2 ரீஓப்பன் ஆயிடுச்சு. இது மட்டும்தான் இருபது வந்து காப்பி அச்சையாக காப்பி பண்ணிட்டேன். கொடுத்து வேறு இதெல்லாம் கட்டி வச்சிடலாம். அதான் வேண்டாம்னு விட்டேன். திருப்பி எல்லாத்தையும் உடச்சி திருப்பி தேர்ச்சி இது உடைக்க இப்படி இட்டாமல் அப்படி வச்சிருக்காங்க. எனக்கும் இங்கே வந்துச்சு. இப்போ வந்து மார்னிங் வாக்க போகிறேனே மார்னிங் அழகாக பார்க்க போகிறேனே. ஒரு மாதம் மார்னிங் ஆயிடுச்சா? இது வந்து ரெடி. கொஞ்சம் சீப்பாக ஒன்றரை இரு பேஜஸ் இந்த கீழே வந்து ஃப்ளோர் ஃபுல்லாக கட்டணும். ரூம் போடணும். திருப்பி என்னென்னா கட்ட போகணும். வெளில போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். wolf guys போடு இங்கே பார்த்தியா? அங்கே ஒரு ஆடு செம்பரி ஆடு செம்மையாக இருக்கும். பார்த்து இங்கே எப்போ போனால் அங்கே தான் வந்துக்கிட்டுருக்கான். வந்து பிடிக்கணும். வந்து உல்ஃப் வந்து வருமானு தெரியல. சவுண்டு கவனிச்சுக்கிட்டு இருக்கு. விளையாட தாங்க வந்தோம். வந்து ஃபுல் ஃப்ளோர் கீழே வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கணும். இது நல்லதான். ஃபுல்லாக இது அடுத்த ஃபுல்லாக காலி பண்ணிடணும். உடச்சிட்டு ஃபுல்லாக உடச்சிட்டோம். பின்னாடி ரிவர் இன்னும் ஐஸ்கிரீம் ராட் வந்து பின்னாடி ரிவர் அதில் அதுக்குள்ளே முதல்ல வச்சுருப்பான். வந்து அதுக்குள்ளே நம்ம என்ன விட போகிறோம்னா ஃபிஷ்ஷஸ் விட போகிறோம். ஒரு ஃபிஷ் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி பெட்டாக வேணும். இந்த ஃபிஷ்ஷு பெட்டாக இருந்துச்சுன்னா எவ்வளோ நாள் கடிக்கணும்.
இங்கே டு அங்கே. திருப்பி உடச்சி 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 உரைச்சி கசக்குது உரைச்சி கசக்குது. ஈயும் ஈயும் ஓகே, ஃபுல்லாக உடச்சிட்டோம். இதெல்லாம் ஃபுல்லாக கட்டிட்டோம். ஓகே, இப்போ இது டு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டினா ஈஸியாகிடும். இவ்வளோ டு இவ்வளோ, அது டு இவ்வளோ அப்படி போட்டு சென்டர் ஆக்கிடுவேன். இது ஓகே, இதெல்லாம் கட்டிட்டோம். அது டு இவ்வளோ கட்டணும். தெரிஞ்சு 1 வருஷம்லாம் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா மேலே கட்டணும், கீழே கட்டணும், அங்கே கட்டணும், இந்த சைடு கட்டணும், முன்னாடி கட்டணும். தெரிஞ்சு 1 வருஷம் ஆகிடும் இதை கட்ட. சொல்கிறேன் 1 வருஷம்னா பல நூறு வருஷம். இருக்காது, 2 வருஷம் தான் ஆகும். கொஞ்சம் கேப் விட்டு தான் ஊட்டிப்பே போவேன். இது மைன்கிராஃப்ட் தான், பார்க்கவே வேறு மாதிரி இருக்குல்ல. இந்த ஷேடர்ஸ் எனக்கு முடியல, ஃப்ரெண்ட் தான் மாட்டி விட்டான். ரீல்ஸ்ன்னு கேட்டேன்னா கொஞ்சம் கலர் ரீல்ஸாக ஆகிட்டான். கொஞ்சம் கலர் ப்ரைட்டாக. மாடு கூட வேறு மாதிரி இருக்குது. எனக்கு கொஞ்சம் கண்டம் தெரியல போல, கொஞ்சம் அழகாக தான் இருக்குது. ஓகே பின்னாடி சைடில் ரோடு மொத்தம் 5 இருக்குது. இல்லை உடச்சிட்டு தான் இருக்கும். திருப்பி கட்டணும், திருப்பி உடைக்கணும். இந்த சைடு இது வேணுமா? ரெட் கார்ட்ஸ் 20 இது எடுக்கும். இப்படி கட்டலாம். இப்படி சட்டி கீழே இருக்கிறப்போ ரொம்ப பெருசாக நிறைய ரூம் தேவைப்படும். மேலே இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி இப்படி கண்டிப்போம். அழகில் கொஞ்சம் அழகாக தான் இருக்கும். நான் விட்டுருக்க ஸ்டைல்லாம் வேறு மாதிரியா? வேறு மாதிரி இல்லைடா, கேவலமாக இருக்கடா, அப்படி தான் சொல்லுவீங்க. வேறு மாதிரி அது தண்ணி சொட்டாக உழுது காய்ச்சாரெலாம் கண்டுக்காதுங்க. இப்போ திருப்பி ஒரு புக்கு வாங்கிக்கணும். இதை எடுத்து வச்சு கீழே ஒரு புக்கு இந்த இது மாதிரி இருக்கும். நல்லா இது எடுத்து இது கொடுத்து
வந்து இங்கே ஐஸ்கிரீம் கொடுக்குற மாதிரி ஒரு மிஷின் தயாரிக்கணும். தூக்கிடலாமா? ஒரு லேடர்ஸ்க்கு நம்மளுக்கு தேவைப்படல. எப்போ இதை தூக்கிடலாம். இப்போ திருப்பி இல்லை போய் 3 ஃபேவரட் ஆட் பண்ணணும். என்ன ஃப்ளேவர்? சாக்லேட் போடுறாமா? சாக்லேட், வெண்ணிலா, அதுக்கடுத்து எடுத்துட்டோம். வந்து ஐயோ இது தேவைப்படாது ஐஸ். வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று வேணும். ஒரு சூட்ஸ் மாதிரி சுடும், அது தொட்டா இந்த இது வேணும். இது வந்து ராத்திரி ஆயிடுச்சு. திருப்பி தங்க அப்படியே போட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ இந்த மாதிரி எம்டி ஃபோட்டோ நம்மளோட ஐட்டம் வச்சு ஒரு ஃப்ரேம் மாதிரி உருவாக்கணும். நம்மளும் ஒரு இதுவாக உருவாக்கி 3 இது உருவாக்கிட்டோமா? நம்ம இப்போ சாக்லேட், வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி விட்டோம். அது வந்து இதுக்குள்ளே போட்டு வைக்க போட்டு திருப்பிடு போட்டு திருப்பிடு இப்படி இருக்கும். அடுத்து நம்ம இது மாதிரி டேப் மாதிரி இருக்கும். டேப் மாதிரி வச்சு கீழே வச்சு வரும். கீழே வச்சு இப்படி ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் மாதிரி வச்சுக்கணும். அடுத்து ரெஸ்ட் ரூம். இப்படி வந்து ரெஸ்ட் ரூம் போட்டுருந்தோம். வேறு நம்ம முன்னாடி ஒரு ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரியில் வந்து ரெஸ்ட் ரூம் போட்டிருந்தோம். உருவாக்குறேன்னு சொல்லிட்டு திருப்பி எல்லாத்தையும் உடச்சி விட்டேன். கொஞ்சம் நேரம் சேட்ரு ஸ்மார்ட். ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் போட்டுருந்தோம். ப்ளூ கலரில் ஒரு இது மாதிரி கொடுக்கணும். கான்க்ரீன், இந்த கான்க்ரீன் எடுக்கணும். கொடுத்து இதொன்று எடுத்துடணும். ஓகே, எல்லா ஐட்டமும் கரெக்டாக செய்யும். அப்படியே கொஞ்சம் இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. என்னோட ஒரு மாட்டோம் வேணும். விட்டு தள்ளு மச்சி, விட்டு தள்ளு அச்சி. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. பாத்ரூம் போட்டு இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. இந்த மாதிரி தம்பி மாதிரி தங்கச்சி மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு டோர் எடுத்து
டாய்லெட்டுன்னு போட்டுருவோம். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் மாற்றிடுவோம். பார்வைக்கு எவனாச்சும் செத்து போயிட்டான், வலிக்கு போயிட்டான், இறந்து போயிட்டான்னு இந்த மாதிரி ஒரு இதுக்கு வச்சுருக்கோம். டாய்லெட்டுன்னு போட்டு விட்டுருந்தோம். சைடு முடிஞ்சிடுச்சு. வந்து மேலே எல்லாத்தையும் முடிச்சிடலாம். எல்லாத்தையும் முடிச்சிடலாம். வந்து லைட்ஸ் தான் தேவை. வந்து லைட்ஸ் நான் நேரம் பேசாமல் இருந்துட்டு சாரி கைஸ். லைட்ஸ் இப்போ போட்டுருந்தேன். லைட்ஸ்னால் இந்த மாதிரி லைட்ஸ் கீழே தானே இருக்கும். இந்த மாதிரி லைட்ஸ் இந்த மாதிரி லைட் இல்லை, வேறு காட்டுறேன். இந்த லைட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த லைட் கிடச்சிச்சு. இந்த லைட் எடுத்து இல்லை போட்டு சிலதெல்லாம் ஓட்டுருக்கணும். போட்டுட்டா பரவாயில்ல.
இப்போ வந்து இது எல்லாத்தையும் கட்டிடணும். இது இல்லை, சரியா இதை கட்டாதீங்க, இது கட்டணும். இதை கட்டி முடிச்சுட்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பேஸ்ட் பண்ணணும். மட்டும் இல்லைன்னா நம்ம மேலேருந்து கட்ட முடியாது. சீலிங் கீல்ஸ் இது ஃப்ளோர் கட்ட முடியாது. வந்து லேடர்ஸ் இந்த சைடு இல்லை, இந்த சைடு கட்டாதீங்க. லேடர்ஸே தேவையில்லை, கட்டாதீங்க. சாரி, கட்டிட்டேன். ஃபுல்லாக கட்டி முடியணும். இதுதான் என் ஹிம்சை. இது மட்டும் கட்டி முடியலைன்னா அவ்வளோதான். ஃபேக்ட்ரியும் கட்ட முடியாது, எல்லாமே டேமேஜ் ஆகிடும். ஃபேக்ட்ரி கட்டலைனாலும் டேமேஜ் தான். ஃபுல்லாக அடிக்க முடியணும். மட்டும் இது வர கட்ட முடியும். அதுக்கும் தனியாக ஒரு மிஷின் வேறு செய்யணும். சில பேர்லாம் செய்கிறாங்க யூடியூப்பில், நான் பார்த்து பண்ணுறேன். அது எப்படி பண்ணுறாங்க மட்டும் தெரியல. சீலிங் அது இதுன்னு என்னமோ ரைட் பண்ணுறாங்க, அதுக்கிட்ட பண்ணிடுறாங்க. அதுக்குள்ள எனக்கு மட்டும் அது பண்ண வரணும். ஆனால் எனக்கு ஆசை. அதுவே ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரிலாம் கட்டி கொடுத்துருமா? அது கூட தெரியாமல் இருக்கேன். ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாக கட்டியாச்சு. திருப்பி போட்டு சக்தி கிடைக்குமா? ஃபுல்லாக ஜன்னல் ஆக்கிடுங்க. இங்கே மட்டும் பிங்க் கலரில் போட்டுருங்க.
திருப்பியுமா திருப்பியும் திருப்பியும் துருவியுமா 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 துருதும் நக்கலுக்கு ஆக்குத்தேட்டா துருதும் மாறாடும் நேசத்தை நமக்கு குட்டி அக்கமிட்டா ஸ்டாஸ்டும் ஸ்டாஸ்டும் பேஸ்து புட்டி ஆக்குதே நாளும் இஸ்வேக்கிட்ட நாட்டுத்தண்ணி சீக்கிரம் சீக்கிரம் இதை கட்டி முடிச்சால் பார்த்து முடிஞ்சுவிடும் சீக்கிரம் சீக்கிரம் இதை கட்டி முடிச்சால் எனக்கு பாட்டு முடிச்சு விடும் சரி முடிக்க போகிறேன் 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 முடிய போகிறேன் முடிய போகிறேன் மேலே முடிக்க போகிறேன் முடிய போகிறேன் முடிய போகிறேன் முடிக்க போகிறேன் முடிக்க போகிறேன் முடிக்க போகிறேன் முடிக்க போகிறேன் முடிச்சு சம்பாதிக்க போகிறேன் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் முடிச்சிட்டேன். பாய் பாய் காய்ஸ், பாய் பாய்.